அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் எப்படி சுலபமாக சமைக்கிறது, எப்படி காசை மிச்சம் பண்ணுறது, நான் ஒவ்வொரு வீடியோ பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சாப்பாடு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயினாக பேச்சுலர் சமைக்கும் போது அவங்களுக்கு தேவையானது ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், அப்புறம் இந்த மாதிரி செட்டப், ஒரு கத்தி, 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, 200 ரூபா வரும். அப்புறம் பச்சை மிளகா. இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு வரும், 1 கிலோவே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ஒரு ஆளுக்கு சமைக்கிறது தானே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய செட்டப். இவ்வளோ இருந்தால் போதும், நீங்கள் சமைச்சிடலாம். மெயினாக எக் மேக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. எக் மேக்கர் இருக்குன்னு தெரியுமா? எக் மேக்கர் வந்து முட்டை வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக சமையல் பேச்சுலர் சீக்கிரம் சமையலை முடிக்கலாம், காசை மிச்சம் பண்ணலாம். வாங்க சமையலுக்கு போகலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஊற வச்சுட்டா நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக சுலபமாக அரிசி சாதம் ஆயிரும். இந்த மாதிரி ரெடிமேட் பவுடர்லாம் கிடைக்குது, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா ரொம்ப சுலபமாக சமைக்கலாம். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி டக்கு டக்குன்னு தேவையான பொருள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுலபமாகவும் சமைக்கலாம், பயங்கரமாகவும் ருசிக்கலாம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம், வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம். இந்த வெங்காயத்தை 1 வெங்காயம் எடுத்தாலே காலையில் மத்தியானம் 2 வேளைக்கு வரும். சுலபமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, வெங்காயத்தை சேமிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அதாவது பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணாலே போதும். உங்களுக்கு 2 வேளைக்கு இல்லை 3 வேளைக்கே வரும், ஒருத்தர் சாப்பாடுறதுக்கு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும் போது இந்த கப்பில் 1 கப்பு போட்டிங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 2 கப்பு போட்டிருக்கேன், அப்போ 6 கப்பு தண்ணி ஊற்றணும். 6 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் நீங்கள் அரிசியை என்ன பண்ணணும்னா அரிசியை ஊற போடணும். ஊற போட்டதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்க நமக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்ச தண்ணி கொட்டியாச்சு, அதே அளவுக்கு உள்ள தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோன்னா பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இந்த தண்ணியை அப்படியே ஊற்றி வச்சுங்க. சமையல் ரெடி, சாப்பிட்றதுக்கு ருசிக்கலாம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு எடை இருந்தால் தான் ஆன் ஆகும். அதனால் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எடை சேர்த்துட்டு ஆன் பண்ணிட்டோம். இந்த பார்த்திங்களா, ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதாவது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி பொடி போட்டு கிளறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகும்ல, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த கலர்லாம் கரெக்டாக கிடைக்கும். நண்பர்களே, எல்லாமே போட்டாச்சு. இனி மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ரெடியாக இருங்க, போய் பார்ப்போம்.